பேபி ஷாலினி. இவங்க பேரு சொன்னாலே அந்த காலத்துல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு கியூட்டான ஆக்ட்ரஸ் குழந்தை நட்சத்திரமா சினிமா உலகத்திற்கு அறிமுகமானாங்க. அவங்க தான் ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் கழிச்சு வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயின் ஆனாங்க. காதலுக்கு மரியாதை, அமர்கலம் மாதிரியான படங்கள்ல நடிச்சு அவங்களுக்குன்னு ஒரு இடத்தையும் தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்க யார் கூட ஜோடி சேர்றாங்களோ அந்த ஜோடி அற்புதமா பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டாக். அமர்கலம் படத்துல அஜித்தும் ஷாலினியும் ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க. அந்த நேரத்துலதான் அஜித்துக்கு ஷாலினிய ரொம்ப பிடிச்சு போக 2 பேரும் காதல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணாங்க. 2000 வருஷத்துல இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு அனுஷ்கா அப்படிங்கிற அழகான தேவதைய பெற்றெடுத்தாங்க ஷாலினி. அதுக்கப்புறம் சினிமா வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு பேட்மிண்டன் மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல கலந்துகிட்டாங்க. மகளிர் இரட்டையர் பிரிவுல நம்ம மிர்ச்சி சிவாவுடைய மனைவி கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நடிகை ஷாலினி அவங்களோட 35வது பிறந்த நாளை ரொம்ப அழகா கொண்டாடினாங்க. அஜித்தோடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சாங்க. அஜித் ஒரு காலத்துல கோவப்பட ஆரம்பிச்சாரு அப்படின்னா பயங்கரமா கோவப்படுவாராம். ஆனா இன்னைக்கு ரொம்ப கூலா எல்லார்கிட்டயும் ரொம்ப சிரிச்ச முகத்தோட பேசுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் ஷாலினி தான் அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க. அந்த அளவுக்கு அஜித்தை மாத்தி ரொம்ப அழகான, ஹேண்ட்ஸமான, அதுவும் சாந்தமான ஒரு ஆளா வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஷாலினி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழகான தேவதையோட 35வது பிறந்த நாளை எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க.